விஜய் த்ரிஷா பிரைவேட் போட்டோ வைரல். மத்திய அமைச்சருக்கு கடிதம் எழுதிய அண்ணாமலை. கீர்த்தி சுரேஷ் திருமணத்தில் விஜய் மற்றும் த்ரிஷா ஒன்றாக தனி விமானத்தில் சென்றது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. விமான நிலையத்தில் எடுக்கப்பட்ட விஜயின் புகைப்படம் வெளியானது குறித்து பாஜக தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையான கீர்த்தி சுரேஷ் தனது 15 ஆண்டுகால காதலர் ஆண்டனி தட்டல் என்பவரை டிசம்பர் 12ஆம் தேதி திருமணம் செய்து கொண்டார். இவர்களுடைய திருமணம் கோவாவில் நடைபெற்றது. இந்த திருமண நிகழ்ச்சியில் நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மட்டுமே பங்கேற்றனர். அதேபோல உலகை சேர்ந்த சிலர் மட்டுமே திருமணத்தில் கலந்து கொண்டனர். குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் மற்றும் த்ரிஷா ஆகியோர் தனி விமானத்தில் ஒன்றாக சேர்ந்து கீர்த்தி சுரேஷ் திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்றுள்ளனர். இது தொடர்பான வீடியோ மற்றும் புகைப்படம் வைரலாகி சலசலப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் தான் விமான நிலையத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களுக்கு பேட்டியளிக்கையில், தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய் கோவாவுக்கு சென்றபோது அவரது தனிப்பட்ட புகைப்படம் எப்படி விமான நிலையத்தில் இருந்து வெளியே சென்றது? அது மட்டுமின்றி இதுதான் திமுக காட்டக்கூடிய அரசியல் நாகரிகம். யார் அந்த புகைப்படத்தை எடுத்து வெளியிட்டார்களோ அவர் மீது நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என விமான போக்குவரத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளேன். வருகிறவர்கள் போகிறவர்களை போட்டோ எடுப்பது தான் மாநில உளவுத்துறையின் வேலையா? போட்டோ எடுத்து அதை திமுக ஐடி விங்குக்கு கொடுக்கும் வேலையை தான் திமுக செய்கிறார்களா? ஒரு மனிதருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் தலையிட யாருக்கும் உரிமை இல்லை என்றும், யார் போட்டோ எடுத்து யாருக்கு அனுப்பினார்கள் என ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் சொல்லியுள்ளார். பாஜக இத்தனை ஆண்டுகளில் ஒருபோதும் அம்பேத்கருக்கு எதிராக செயல்பட்டதில்லை. ஆல் உமா என்பது ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கம். பாஷா ஊர்வலத்திற்கு காவல்துறை அனுமதி வழங்கியுள்ளது. பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும். சீமான் பாஷா ஊர்வலத்தில் கலந்து கொண்டிருக்கிறார். எங்கே அரசியல் செய்ய வேண்டும் என சிந்திக்க வேண்டும். உதயநிதி ஹிந்தி தெரியாது போடா என்று கூறியவர். அவருக்கு அமித்ஷா பேசியதில் என்ன புரிந்தது? காங்கிரஸ் அம்பேத்கருக்கு மிகப்பெரிய துரோகம் செய்துள்ளது. அதைத்தான் அமித்ஷா அம்பலப்படுத்தியுள்ளார் என்று அண்ணாமலை கூறியுள்ளார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியாநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.